வணக்கம். நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, இல்ல ஒரு ஆப் யூஸ் பண்றீங்க. இதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம டிஜிட்டல் உலகத்துக்கும் இந்த உலகத்தோட தண்ணீர் பற்றாக்குறைக்கும் ஒரு பயங்கரமான தொடர்பு இருக்கு. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த பிரச்சனை எவ்ளோ பெருசுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையே ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகும். அதுதான் இந்த உலகளாவிய தண்ணீர் பிரச்சனையோட முழு தீவிரத்தையும் நமக்கு காட்டுது. ஆமாங்க. அந்த வார்த்தை தண்ணீர் திவால். சிம்பிளா சொல்லணும்னா, பூமி இயற்கையா நமக்கு எவ்ளோ தண்ணி குடுக்குதோ, அதை விட அதிகமா நாம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பேங்க்ல இருக்கிற பணத்தை விட அதிகமா செலவு செஞ்சா என்ன ஆகுமோ, அதுதான் இப்போ தண்ணி விஷயத்துல நடந்துட்டு இருக்கு. அப்போ இதனால என்ன ஆகுது தெரியுமா? உலக மக்கள் தொகையில சரி பாதி, ஆமா 400 கோடி பேர், அவங்க ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது ஒரு மாசமாவது கடுமையான தண்ணீர் பஞ்சம் அனுபவிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்துல 2 பேர்ல ஒருத்தருக்கு இந்த நிலைமை. இது மட்டும் இல்ல, இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. போன 50 வருஷத்துல மட்டும் முழு ஐரோப்பிய யூனியனையும் ஒன்னா சேர்த்தா எவ்ளோ பெருசு இருக்குமோ அவ்ளோ பெரிய ஈரநிலங்கள் நம்ம பூமியிலிருந்து மொத்தமா காணாம போயிருச்சு. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, உலகத்துல 4 பேர்ல 3 பேர், ஆமாங்க 75% மக்கள் தண்ணி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நாளைக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கூட தெரியாத நிலைமை. அச்சா, இந்த நிலைமைக்கு என்னவா இருக்கும் காரணம்? நம்ம மனசுக்கு சில விஷயங்கள் வரும் இல்லையா? சரி, தண்ணி பத்தலேன்னு சொன்னா உடனே நம்ம மைண்டுக்கு வர முதல் சந்தேக நபர்கள் யாரு? விவசாயம் தான் அதிகமா தண்ணிய குடிக்குது, ஊரெல்லாம் சிட்டி ஆகுறதுனால தண்ணி பற்றாக்குறைன்னு நம்ம காலங்காலமா கேட்டுட்டு இருக்கோம். ஆனா கதையில இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆமா, விவசாயம், பெருசாயிட்டே போற நகரங்கள், அப்புறம் தண்ணீரை சரியா சேமிக்காதது, இது எல்லாம் தான் முக்கியமான காரணங்கள்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல உண்மை இருக்கு, ஆனா அது பாதி உண்மைதான். முழு உண்மையும் அதல்ல. சரி, அப்போ அந்த மீதி உண்மை என்ன? இப்போதான் நம்ம விஷயத்தோட மையத்துக்கே வரும். நம்ம தண்ணீர் வளத்தை யாருக்கும் தெரியாம ஒரு மறைமுகமான வழியில உம்பச்சமா உறிஞ்சுற ஒரு சக்தி இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ தான். இதுல ஒரு பெரிய ஐரணி என்னன்னா, எந்த டெக்னாலஜி நம்ம தண்ணி பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு கொடுக்கும்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ, அதே டெக்னாலஜி தான் இந்த பிரச்சனையோட ஒரு பெரிய காரணமாவே இருக்கு. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? காரணம் ரொம்ப சிம்பிள். இந்த ஏஐ, இன்டர்நெட் எல்லாமே டேட்டா சென்டர்கள்ல தான் இயங்குது. அங்க இருக்கிற சர்வர்ஸ் 24/7 வேலை செய்யறதால பயங்கரமா சூடாகும். அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு என்ன தேவை? அதேதாங்க, தண்ணீர். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் அதுக்கு தேவைப்படுது. இப்போ ஸ்கிரீன்ல வர நம்பர்ஸ பாருங்களேன், உங்களுக்கே புரியும். ஜார்ஜியால இருக்க மெட்டாவோட டேட்டா சென்டர் மட்டும் அந்த ஊர் மக்கள் யூஸ் பண்ற தண்ணியை விட அதிகமா யூஸ் பண்ணுது. ஃபீனிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மக்கள் பயன்படுத்துறதை விட 5 மடங்கு அதிகமா டேட்டா சென்டர்களுக்கு தண்ணி போகுது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம டிஜிட்டல் உலகத்துக்கு நம்ம நிஜ உலகத்தை விட தாகம் அதிகமாயிடுச்சு. பிரச்சனை தண்ணியோட நிக்கல. அமெரிக்காவுல இருக்கிற ஏஐ டேட்டா சென்டர்களோட கார்பன் வெளியீடு மட்டும் நார்வேன்னு ஒரு முழு நாட்டோட கார்பன் வெளியீட்டை விட அதிகமா இருக்கான். இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் தண்ணீர் தடம். சரி, இது ஏதோ உலக அளவுல நடக்கிற பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. இத இப்போ நம்மளோட தினசரி வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க பண்ற ஒவ்வொரு கூகுள் சர்ச்சுக்கும், ஒவ்வொரு ஏஐ கமெண்ட்டுக்கும் பின்னாடி என்ன நடக்குது தெரியுமா? நம்மள நிறைய பேர் வீட்ல இருந்து வெளிய போகும்போது லைட், ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணுவோம். எதுக்கு? கரண்ட சேமிக்க. கரண்ட சேமிச்சா நாட்டோட வளத்தை சேமிக்கிறோன்னு ஒரு சின்ன திருப்தி இல்லையா? ஆனா இங்க தான் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. நீங்க ஒரு மாசம் முழுக்க இப்படி பார்த்து பார்த்து சேமிக்கிற கரண்ட்டை விட 100 மடங்கு அதிக ஆற்றல ஒரே ஒரு ChatGPT கன்வர்சேஷன் எடுத்துக்குமாம். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு சேமிக்கிறோம், ஆனா நம்மளோட ஒரு சின்ன டிஜிட்டல் ஆக்டிவிட்டி எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு. அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சும்மா டைம் பாஸுக்கு ஏஐ கிட்ட கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பின்னாடி பல லிட்டர் நல்ல தண்ணீர் வீணாக்கப்படுது. நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மளோட ஒவ்வொரு கிளிக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஆறு ஓடி மறைஞ்சிட்டு இருக்கு. சரி, இதையெல்லாம் கேட்ட உடனே நமக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதிலிருந்து மீள வழியே இல்லையான்னு நம்ம விரக்தி அடைய வேண்டாம். நம்ம இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கோம். இப்போ நாம எடுக்க போற முடிவுகள் தான் நம்மளோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. இது சரி செய்ய நம்ம கிட்ட 2 வழிகள் இருக்கு. ஒன்னு டெக்னாலஜி. உதாரணத்துக்கு டைரக்ட் சிப் கூலிங்னு ஒரு டெக்னாலஜி. அதாவது சர்வர்களோட சிப்களுக்கு நேரடியா தண்ணிய அனுப்பி கூல் பண்றது. இதனால தண்ணீர் தேவை ரொம்பவே குறையும்.
ஆனா டெக்னாலஜி மட்டும் இருந்தா போதுமா? போதாது. 2வது பொது விழிப்புணர்வு. முதல்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது. இந்த பிரச்சனைய நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த பெரிய டெக் நிறுவனங்கள் எவ்ளோ தண்ணியை யூஸ் பண்றாங்கன்னு வெளிப்படையா சொல்லணும்னு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான முதல் படி. கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட இந்த உரையாடல முடிக்கிறேன். நம்மளோட இந்த டிஜிட்டல் உலக வசதிக்காக நம்ம உயிர் வாழ்கிற நிஜ உலகத்தோட உயிர்நாடியான தண்ணீரையே உறிஞ்சி இந்த பூமிய வறண்டு போக வைக்கிறது நியாயமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.